தூய நெட்டை. அப்ப தூயன்னு சொன்னா ரெண்டும் ஒரே எழுத்து, நெட்டைன்னா ரெண்டுமே கேபிட்டல் டி. அது சரி. தூய குட்டை ஒரே எழுத்துக்களா இருக்கணும். குட்டை என்பதனால ரெண்டுமே சிம்பிள் டி. பட்டாணி தாவரங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்க்கையடை செய்யப்படுகிறது. முதலாவது கேள்வி, F1 சந்ததியில் பெறப்படும் தோற்ற அமைப்பை எழுதுக. F1 சந்ததியில் பெறப்படும் தோற்ற அமைப்பு. அப்போ முதலாவது பேரண்ட்ஸ். இப்போ ஆட்டோக்கு நீங்கள் செய்யும்போது பக்கத்தில் பி போடணும். ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு மார்க்ஸ் கொடுத்தால் இதில் இல்லாமல் போகும். அப்போ கேபிட்டல் டிக்கும் கேபிட்டல் டி, சிம்பிள் டி பக்கத்தில் பி போட்டுக்கொள்ளணும். பேரண்ட்ஸ். அது பிறகு புணரிகளாக இதில் கேபிட்டல் டி வரும், இதில் சிம்பிள் டியே வரும். அதுக்கடையில் நாங்கள் இனக்கலப்பு செஞ்சு பார்த்தால் எல்லாமே கேபிட்டல் டியும் சிம்பிள் டியும் உள்ளது வரும். ஆகவே F1 சந்ததியில் பெறப்படும் தோற்ற அமைப்பு யாவும் நெட்டை. சரியா? அந்த விட தான் வரும். யாவும் நெட்டை என்ற விட வரும். யாவும் நெட்டை 100%. சரி, ஓகே. நெட்டை. சரி. இந்த இது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதி இருக்குது. சரி, இப்படி எழுதினா சரி. பேரண்ட்ஸ், புணரியாக்கம், புணரிக்களம், யாவும் நெட்டை. ஆனா இதுல யாவும் நெட்டைன்னு எழுதினா போதும். செய்க வழி கேட்கலையே. ஆனா நீங்க செய்க வழிக்கு செய்யும் போது இந்த முறையில செய்யணும். பேரண்ட்ஸ் பி போடணும். புணரியாக்கம், புணரிகள். சரியா? அடுத்த கருக்கட்டல் நிகழ்ந்து தோன்றும். இரண்டாம் கேள்வி, மேலே பெறப்பட்ட F1 தாவரங்கள் 2 தனிக்கலப்பு செய்யப்படும் போது பெறப்படும் F2 சந்ததியின் பிறப்புரிமை அமைப்பையும் விகிதத்தையும். பிறப்புரிமை அமைப்பு. அப்ப எங்களுக்கு F2 சந்ததியை கண்டுபிடிக்கிறதுக்கு லேசான முறை இப்படி நீங்க போட்டு பார்க்கறதை விட புனட்சதுரத்தில் போட்டு பார்த்தாலும் லேசி. சரியா? புனட்சதுரத்தில் போட்டு பார்த்தாலும் லேசி. ஆகவே பாப்போம், யாராவது புனட்சதுரத்தில் போட்டீங்களா? சரி, இந்த விட வருதான்னு பார்ப்போம். இப்படி போட்ட பிள்ளை இல்லை. புனட்சதுரம் எங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். சரி, ஓகே. புனட்சதுரம் ஒன்றும் போட்டு பார்ப்போமே. எதுக்கு இதில் இதை நாங்களை பிரித்து உங்களை ஆண் உங்களை பெண் அதையும் குறிச்சிருவோம். சரி, இதில் புணரிகளாக கேபிட்டல் டி, சிம்பிள் டி, உங்களை கேபிட்டல் டி, உங்கள் சிம்பிள் டி. இப்போ என்ன புணரிகள் வருதுன்னு நாங்கள் குறிச்சா சரி. சரியா? இங்கே ரெண்டும் கேபிட்டல் டி, கேபிட்டல் டி. இங்கே கேபிட்டல் டி, சிம்பிள் டி. இங்கே கேபிட்டல் டி, சிம்பிள் டி. இங்கே ரெண்டுமே சிம்பிள் டி. அப்போ கேள்வி என்ன? F2 சந்ததி பிறப்புரிமை அமைப்பையும் விகிதத்தையும் தருக. பிறப்புரிமை அமைப்பு என்பது இதுதான். சரியா? பிறப்புரிமை அமைப்புன்றது எழுத்துக்களை குறிக்கிறது. தோற்றமைப்புனா கண்ணா நெட்டையா குட்டையான்னு குறிக்கிற தோற்றமைப்பு. அப்போ இதில் பார்த்தால் கேபிட்டல் டி என்பது ஒன்று தான் இருக்கு. அப்போ இது சரி. விகிதம் ஒன்று. அடுத்தது கேபிட்டல் டி, சிம்பிள் டி என்பது இந்த கேபிட்டல் டி, சிம்பிள் டி என்பது 2 இருக்கு. அப்போ இதுக்கும் சரி. அடுத்து சிம்பிள் டி 1 இருக்கு. இதுக்கும் சரி. அப்போ இந்த விட சரி. சரியா பிள்ளைகள்? அப்போ இதை மட்டும் தான் கேட்டு செய்ய வழி கேட்கல. புனட்சதுரம் போட்டோ போடையிலையோ விட வந்தா சரி. இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு போகிறோம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி மனித இனப்பெருக்கம் தொடர்பான கேள்வி. 10ஆம் ஆண்டு பார்ட் 2. 10ஆம் ஆண்டு பார்ட் 2ல உள்ளது. மனித இனப்பெருக்கத்தோட தொடர்பான கேள்வி. மனித இனப்பெருக்க செயல்முறையின் போது நடைபெறும் சில நிகழ்வுகளை காட்டுகிறது. சூலகத்திலிருந்து சூழ்களம் விடுவிக்கப்படும் நிகழ்வு ஒன்று. இந்த சூழ் விடுவிக்கப்படும் நிகழ்வு ஒன்று. சூழ்களம் விடுவித்தலை தூண்டும் கவச்சுரப்பி ஓமோன். சூழ்களம் விடுவித்தலை தூண்டும் கவச்சுரப்பி ஓமோன். கவச்சுரப்பி எங்க இருக்கு? நாங்க முதலாம் பக்கத்துல இந்த டியூட்ல முதலாம் பக்கத்துல படிச்சோம். கவச்சுரப்பி எங்க இருக்குது? சொல்லுங்க. மூளையில இருக்கு கவச்சுரப்பி.
மூளையில இருக்கு. சரி, அப்ப கபச்சுரப்பி அதாவது பெண் இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பான ஹோமோன்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. ஹோமோன்கள் எத்தனை இருக்கு? 2. 2 4 பெண் இனப்பெருக்க 4 இருக்கு. 4 படிக்கிறோம் நாங்க. ப்ரொஜெஸ்டரோன், ஈஸ்ட்ரஜன், LH, FSH. இதுல LHம் FSHம் கபச்சுரப்பிலிருந்து சுரக்கப்படும். ப்ரொஜெஸ்டரோனும் ஈஸ்ட்ரஜனும் பெண் இனப்பெருக்க தொகுதியிலிருந்து சுரக்கப்படும். சரியா? ஆகவே இதுல சூழ்கலம் விடுவித்தலை தூண்டும் கபச்சுரப்பி ஹோமோன் என்பதனால நீங்க ப்ரொஜெஸ்டரோனையோ ஈஸ்ட்ரோஜனையோ எழுதல, ஈஸ்ட்ரஜனையோ எழுத முடியாது. அவை அதுக்கு வரக்கூடியது சூழ்கலம் விடுவித்தலை தூண்டும் கபச்சுரப்பி ஹோமோன். சூழ் விடுவித்தலை தூண்டுவது LH ஹோமோன். சரியா? LH ஹோமோன் தான் சரி. சரிதான பிள்ளைகள்? சந்தேகம் இல்லாம நீங்க பார்த்துக்கொள்ளணும். கிரபியன் புடைப்பு முதிர்ச்சியடைந்த பின் கபச்சுரப்பினால் சுரக்கப்படும் லூட்டினாக்கம் ஹோமோனின் செல்வாக்கின் கீழ் உடைந்து சூளானது விடுவிக்கப்படுதல். அப்ப சூழ் விடுவிக்கப்படும். சூழ் விடுவித்தலை தூண்டும் கபச்சுரப்பி ஹோமோன். அப்ப LH ஹோமோன். அடுத்த கேள்வி, எவ்வவத்தையில் குறித்த செயல்முறை இடம்பெறும்? அப்ப LH ஹோமோன் விடுவிக்கப்படும் செயல்முறை இடம்பெறும் அவத்தை லியூட்டியல் அவத்தை. அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம், இது கபச்சுரப்பி ஹோமோன். அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்துல இந்த அவத்தையில ப்ரொஜெஸ்டரோன் சுரக்கப்படுது. ப்ரொஜெஸ்டரோன் சுரக்கப்படுவது சூலகத்திலிருந்து. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சூலகத்திலிருந்து சுரக்கப்படும் ஹோமோன் தான் ப்ரொஜெஸ்டரோன். கபச்சுரப்பிலிருந்து சுரக்கப்படும் ஹோமோன் லியூட்டினாக்கும் ஹோமோன். கபச்சுரப்பி LH லூட்டினாக்கும் ஹோமோன். அடுத்த கேள்வி, சூழ்கலம் இந்துக்களம் ஒன்றுடன் ஒன்று சேரும் நிகழ்வு 2 என காட்டப்பட்டுள்ளது. 2 என காட்டப்பட்டுள்ளது. அப்ப உங்களுக்கு தெரியும் சூழ்கலமும் விந்துக்களம். அப்ப சூழ்கலம் விந்துக்களம் 2 சேருது. சேரும் நிகழ்வு 2 என குறித்த நிகழ்வை பெயரிடுக. குறித்த நிகழ்வு சூழ்கொள்ளல். அது சூழ் விடுவிக்கப்படும் முறைதான் சூழ்கொள்ளல். சரியா? இது என்ன? கருக்கட்டல். வெரி குட், கருக்கட்டல். பாருங்க, சூழ்கலம் விந்துக்களம் ஒன்றுடன் ஒன்று சேரும் நிகழ்வு கருக்கட்டல். அப்ப 2 வருங்க. சூழ்கலம் என்றால் பெண் புணரி, விந்துக்களம் என்றால் ஆண் புணரி. ஆண் புணரியும் பெண் புணரியும் சேரும் அந்த நிகழ்வுக்கு பேரு கருக்கட்டல். இங்கு உருவாக்கப்படும் இருமடிய களம் எவ்வாறு அழைக்கப்படும்? இருமடிய களம் ஒன்று உருவாகும். கருக்கட்டலின் பின் தோன்றும் முதலாவது களம் எவ்வாறு அழைக்கப்படும்? நுகம். அப்ப இப்படி கேட்கலாம், கருக்கட்டலின் பின் தோன்றும் முதலாவது களம் களம் நுகம். சரி, இப்ப நுகம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து 6ஆம் 8ஆம் நாளில் முளையம் உட்படுத்தப்படும் நிகழ்வு ஒன்றை இலக்கம். அதுல கேள்வியிலே இருக்கு, முளையம் உட்படுத்தப்படும் நிகழ்வு ஒன்றை இலக்கம் 4 காட்டுகிறது. இந்த முளையம் கருப்பையில பதியுது. அப்ப முளையம் கருப்பையில பதியும் அந்த செயற்பாடு, அந்த நிகழ்வுக்கு என்ன பேரு? உட்பதித்தல். வெரி குட், உட்பதித்தல். அதுல கேள்வியிலே இருக்கு, உட்பதித்தல். சரி, அப்ப உட்பதித்தல் செயற்பாடு நாங்க பார்த்துட்டோம். உங்களை ஏற்கனவே அந்த கேள்விக்கு இதுல படத்துல பார்க்கலாம் பாருங்க, விந்து சூளுடன். அப்ப விந்தும் சூளும் சேர்ற சந்தர்ப்பத்தை தான் பேரு கருக்கட்டப்படுதல். சூளுடன் சேரும் செயற்பாட்டுக்கு கருக்கட்டப்படுதல். அப்ப கருக்கட்டப்பட்ட சூளுக்கு பேரு நுகம். சரியா?
அது திரும்ப பலோப்பியன் குழாயினூடாக பலமுறை இலையுறுப்பிரிவுக்குட்பட்டு வந்து கருப்பையின் அகத்தோலில் இணைந்து கொள்ளும். அப்ப அதுதான் அடுத்த கேள்வி. அப்ப கருக்கட்டப்பட்ட நுகம் பலமுறை இலையுறுப்பிரிவுக்குட்பட்டு கருப்பையின் அகத்தோலில் இணைந்து கொள்ளும் செயன்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? உட்பதித்தல் என அழைக்கப்படும். கருப்பையின் அகத்தோலில் இணைந்து கொள்ளும் செயன்முறை தான் உட்பதித்தல். இப்ப அடுத்த கேள்வி, முதிர்மூல உருக்கும் தாய்க்கும் இடையே பதார்த்த பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக சூழ்வித்தகம் கொண்ட முளையூட்டிகளில் மாத்திரம் தோற்றுவிக்கப்படும் கட்டமைப்பு. அப்ப இந்த படம் தான் உங்களுக்கு தந்திருந்தது. தோற்றுவிக்கப்படும் கட்டமைப்பு கொப்புள் நான். வெரி குட். அப்ப இதுவும் புக்ல இருந்து அப்படியே எடுக்கப்பட்ட கேள்வி. பார்க்கலாம் நீங்க. தாயிலிருந்து முதிர்மூல உருவிற்கும் முதிர்மூல உருவிலிருந்து தாய்க்கும் பதார்த்தங்கள் பரிமாற்றம் அடைதல் கொப்புண்ணாள் மூலம் நடைபெறும். கொப்புள் நாள். சரியா? அப்ப தாயிலிருந்து குழந்தைக்கு என்ன போகுது, அதாவது முதிர்மூல உருவுக்கு என்ன போகுது, முதிர்மூல உருவிலிருந்து தாய்க்கு என்ன போகுதுன்னு நாங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப போசனை பதார்த்தம் ஒட்சிசன் பரிமாற்றம் அடையும். சரியா? போசனை பதார்த்தம் ஒட்சிசனும் எங்க போகும்? குழந்தைக்கு போகும். அதே நேரம் அது பரவல் முறை மூலமாக போகும். போசனை பதார்த்தம் ஒட்சிசன் என்பன பரவல் முறை மூலமாக தாயிடமிருந்து முதிர்மூல உருக்கு போகும். அதே நேரம் நோய்க்காரணிகளான நுண்ணங்கிகள் வைரஸ்களும் இதனூடாக செல்ல முடியுமாம். அதே நேரம் கழிவுப் பொருள்கள் கார்பனீராக்சைடு என்பன முதிர்மூல உருவிலிருந்து கழிப்பொருளும் கார்பனீராக்சைட்டும் முதிர்மூல உருவிலிருந்து சூழ்வித்தகத்தை அடையும். அது தாய்க்கு செல்லும். சரியா? இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அடுத்தது நாங்க இந்த கேள்வியை முடிச்சிட்டோம். இதோட நாங்க பி கேள்விக்கு போவோம். இந்த கேள்வி சரிதானே பிள்ளைகள்? அவத்தைகள், அதில் ஏற்படும் மாற்றங்கள் சம்பந்தமா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல உள்ள அந்த மாதவிடாய் அவத்தையோட அந்த வரைவு எல்லாம் ஏற்கனவே எக்ஸாமுக்கு வந்துட்டு. சரியா? இந்த படம் வர இல்லை. அப்ப படங்களையும் சில பார்த்துக்கொள்ளணும். படங்களை பார்த்தாவே அரைவாசி நீங்க படிச்ச மாதிரி தான். அப்ப இந்த படம் ஏற்கனவே வர இல்லை. சரி, அப்ப எல்லா பாடத்திலையும் கடைசிக்கு ஒரு நோய் கேட்கிற மாதிரி இதுலயும் நோய்கள் கேட்கலாம். 2 நோய் பாக்டீரியாக்கள் மூலம் ஏற்படும். இன்னும் 2 நோய் வைரஸ் மூலம் ஏற்படும். வைரஸ் மூலம் ஏற்படும் நோய் எய்ட்ஸ், ஹேபிஸ் எய்ட்ஸ் வைரஸ் மூலம் ஏற்படும். கொனோரியா சிபிலிஸ் பாக்டீரியா மூலம் ஏற்படும். அப்ப பாக்டீரியா மூலம் ஏற்படும் நோய்கள் 2 இருக்கு, வைரஸ் மூலம் ஏற்படும் நோய்கள் 2 இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, 5 அவத்தைகள் இருக்கு. அந்த 5 அவத்தையும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது எல்லோரும் பிளவுற்ற இடம், கருக்கட்டல் நிகழும் இடம். மனித இனப்பெருக்க தொகுதியில் கருக்கட்டல் நிகழும் இடம் என்னன்னு சொல்லுங்க? பலோப்பியன் குழாய். சரியா? சில பேர் கருப்பை அப்படின்னு விட எழுதுற பலோப்பியன் குழாய் தான் அந்த கேள்விக்கான விட. சரி, அடுத்து நாங்க திரும்ப 10ஆம் ஆண்டுல கடைசி பாடத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்வியை பார்ப்போம். ஹீமோஃபீலியா மனித குடித்தொகையில் காணப்படும் இலிங்கமிணைந்த தலைமுறையுரிமையடை நோயாகும். இன்னொரு நோய் சொல்லுங்க. இலிங்கமிணைந்த தலைமுறையுரிமை அடையும் நோய். சிவப்பு பச்சை குருடு. சிவப்பு பச்சை நிறக்குருடு. சிவப்பு நிறத்திலிருந்து பச்சை நிறத்தை தெளிவாக இனங்காண முடியாத நிலைமை. இந்த நோய் இது ரெண்டும் இலிங்கம் இணைந்த, அதாவது எக்ஸ் நிறமூர்த்தத்தோடு இணைந்த நோய்கள். அதே போல இன்னும் 2 நோய் இருக்கு, விகாரம் காரணமாக, நிறமூர்த்த விகாரம் காரணமாக ஏற்படும் நோய். அது என்ன நோய்? வெரி குட். தலசீமியாவும் வெளிரலும். இதுல நன்றா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது எக்ஸ் நிறமூர்த்தத்துல தான் இணைஞ்சு வரும் இந்த நோய். நாங்க பார்க்க போற நோய். அதுல 2மே கேபிட்டல் எச்சாக இருக்குமாக இருந்தால், இது தெரிஞ்சா போதும். 2மே கேபிட்டல் எச், எக்ஸுடன் 2 கேபிட்டல் எச் வருமா இருந்தால், அல்லது தனி எச் கேபிட்டல் எச் மட்டுமாக இருந்தால், சிம்பிள் எச் வராம வைக்கு வராதே, இது சுகதேகி, எந்த பிரச்சனையும் இல்லை. கேபிட்டல் எச்சும் சிம்பிள் எச்சும் வந்தால், அது கலந்து வந்தால் காவி.
காவினா குறித்த நபரில் நோய் அறிகுறிகள் எதுவும் இருக்காது. அடுத்த சந்ததியில கடத்தப்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இது நெருங்கிய உறவினர்களிடையே, இரத்த உறவினர்களிடையே திருமணம் முடிக்கும் போது இந்த காவிகள் காரணமாகத்தான் அடுத்த சந்ததிக்கு நோய் கடத்தப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பது. அடுத்த ரெண்டுமே சிம்பிள் எச். சிம்பிள் எச்சாக இருத்தல் அல்லது எச் சிம்பிள் எச் ஒரு ஆக இருத்தல். வைக்கு வராதே, இது நோய். சரியா, இது நோய். பொதுவாக சிம்பிள் எச் வார இல்லை. அது பெண்களுக்கு இந்த நோய் வாரது இல்லை. அவை சிம்பிள் எச் தான் வரும். சரியா, ஆண்களுக்கு தான் இந்த நோய் வாரது. இப்ப நீங்க அதே பெண்களுக்கு வர முடியாதான்று, அதாவது பெண் அந்த முளைய நிலையிலே கருநிலையிலே அழிந்து விடுமாம். சரியா, அப்ப இது ஆண்களுக்கு ஏற்படும் ஒரு நோய். சரி, இப்ப நான் கேள்விக்கு போவோம். சரியா, அப்ப ஹீமோஃபீலியா ஆண்களுக்கு மட்டும் ஏற்படும் நோய். பெண்ணினதும் ஆணினதும் பிறப்புரிமை அமைப்புகளை குறிப்பிடுக. அப்ப பிறப்புரிமை அமைப்புகள் பார்ப்போம். இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு சுகதேகியான ஆண். சுகதேகியான ஆண்ட முதல் ஆணுக்கு என்ன எழுதுவோம்? எக்ஸும் வையும். சரியா, சுகதேகியான ஆண்டால் இந்த எக்ஸுக்கு மேல கேபிட்டல் எச் வருமா சிம்பிள் எச் வருமா? கேபிட்டல் எச். வெரி குட், கேபிட்டல் எச் தான் வரும். சுகதேகியான ஆண். அடுத்தது காவி பெண். காவி பெண் என்றால் பெண்ணுக்குரியது எழுதுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரெண்டுமே எக்ஸ். அது காவி என்பதனால ஒரு கேபிட்டல் எச்சும் இன்னொன்று சிம்பிள் எச்சும். சரியா, இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். வயல எந்த எழுத்தும் வராது. இருவருக்கும் பிறக்க சாத்தியமான பிள்ளைகளின் பிறப்புரிமை அமைப்பை கண்டறிவதற்கு புனச்சதுரத்தை அமைக்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? புனச்சதுரம் ஒன்று அமைக்க போறோம். இருக்கு, நாங்கள் செஞ்ச மாதிரி இது அமைக்காதாக்கள் அமைங்க குயிக்கா. புனச்சதுரம் பக்கம் ஆண் எழுதுவோம். எக்ஸும் y வரும் ஆணுக்கு. உங்களை பெண்ணா இருந்தால் ரெண்டுமே எக்ஸ் வரும். சரி, இது மட்டுமா வரும்? ஆணுக்கு என்ன இருக்கு மேல? எச், கேபிட்டல் எச் இருக்கு. இங்க கேபிட்டல் எச் இருக்கு. பெண்ணுக்கு இங்க கேபிட்டல் எச் சிம்பிள் எச் இருக்கு. அப்ப இது ரெண்டும் என்ன தொடர்பு படுதோ அதை எழுதினோம்னு சரி. அப்ப எங்க வரப்போறது? கேபிட்டல் எக்ஸ் ரெண்டுக்குமே கேபிட்டல் எச். சரியா, இந்த இடத்துல வரப்போறது எக்ஸ் கேபிட்டல் எச்சும் எக்ஸ் சிம்பிள் எச்சும். இங்க இது ஆண் வரப்போகுது. கேபிட்டல் எச் இங்க வைக்கு எந்த எழுத்தும் வராது. இந்த இடத்துல மேல எக்ஸுக்குரிய சிம்பிள் எச் இருக்கு, இங்கே வை இருக்கு. இப்படி மாறி மாறி எழுதினா சரி. சரியா, இந்த இடத்துல தேவையான நீங்க ஆண் பெண்ணுக்குரிய குறியீடுகளை போட்டுக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப புனச்சதுரத்தை அமைக்க மட்டும்தான் சொல்லியிருக்கு. சுகதேகி பெண் பிள்ளை ஒன்று பிறப்பதற்கான வாய்ப்பின் சதவீதம். சுகதேகி பெண் பிள்ளை. இப்ப முதலாவது இது என்னன்னு சொல்லுங்க, ஆனா பெண்ணா? பெண். சரி, ரெண்டுமே கேபிட்டல் எச்சா இருந்தால் சுகதேகியா காவியா நோயா? சுகதேகி. சுகதேகி பெண். ரெண்டாவது உள்ளது என்னன்னு சொல்லுங்க? காவி. இந்த மஞ்சள் இந்த வட்டம் பெண் காவி பெண். காவி பெண். வெரி குட். இந்த மூணாவது என்னன்னு சொல்லுங்க? ஆண்
ஆண். வை இருந்தால் ஆண். கேபிட்டல் H இருந்தால் சுகதேகியான ஆண். சுகதேகியான ஆண். அப்ப அடுத்தது என்ன வரும்? ஆணா பெண்ணா? நோயுள்ள நோயுள்ள ஆண். ஆண். சிம்பிள் H இருப்பதனால நோயுள்ள நோயுள்ள ஆண். சரியா? அப்ப இதுல கேள்வி கேட்டிருக்கு சுகதேகி பெண் பிள்ளை. அப்ப சுகதேகின்றால் அங்க சிம்பிள் H இருக்கப்படாது. சிம்பிள் H இருக்காத அதே நேரம் ரெண்டுமே எக்ஸா உள்ளது. ரெண்டுமே எக்ஸா உள்ளது. இந்த ஒன்று இருக்கு. அப்ப இதான் இது நீல கலர் இந்த வட்டம் போட்டு காட்ட 2 வட்டம். அப்ப சுகதேகி பெண் பிள்ளை. அவ கேள்வி என்ன? இப்ப இவ்வளவு தெரிஞ்சாலும் இந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி விட எழுதணும். சதவீதம் எத்தனை? சதவீதம் 4ல் 1 தான் சுகதேகி பெண் பிள்ளை. அப்ப 4ல் 1 சரியா? 4ல் 1 எத்தனை? 25%. அப்ப இதுக்கான விடை எத்தனை? 25. சரியா பிள்ளை? நீங்க 4ல் 1 எழுதினா பிள்ளை 25% எழுதணும். சரியா? சதவீதத்துக்கான குறியீடை போட்டு இல்லைன்னா சரி. சரியா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. இப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட முடிச்சு கொள்வோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். மிச்ச கேள்வியை நீங்கள் செஞ்சு வைங்க. சரியா பிள்ளைகள்? செஞ்சு வைங்க. திருத்திக் கொள்ளிலும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட முடிச்சு கொள்வோம். அடுத்த கேள்வியை நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.